வணக்க மக்களே. ஸோ ஒரு வழியாக லோகேஷ் கனகராஜ் ஹீரோவாக நடிக்கிற டிசி படத்தோட ட்ரைலர் வந்துருச்சு. இந்நேரத்துக்கு எல்லாரும் ட்ரைலரை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ட்ரைலர் பற்றின ஒரு சில விஷயங்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிசி படத்தில் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ், வம்கிகா கேபி, சஞ்சனா நடிக்கிறாங்க. அருண் மாத்தேஸ்வரன் டைரக்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. அருண் மாத்தேஸ்வரனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் கேப்டன் மில்லர் படம் நேஷ்னல் அவார்டு வாங்குச்சு. அதுக்கப்புறம் இப்போ இந்த டிசி படத்தை அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. போன வருஷம் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணி சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண கூலி படம் ஆகஸ்ட் மாதம் தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் ஹீரோவாக நடிக்கிற படத்துக்கு சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதுவும் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆகுது. என்ன ஒரு கோஇன்சிடன்ஸ் பாருங்களேன் இந்த ரெண்டு படத்துக்கும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் ஹீரோவாக அவதாரம் எடுத்திருக்காரு. இந்த படத்தில் அவர் தேவதாஸ் அப்படிங்கிற கேரக்டரில் நடிக்கிறாரு. வம்கிகா கேபியை பார்த்தீங்கன்னா அவங்க இந்த படத்தில் சந்திரா ரோலில் நடிக்கிறாங்க. சரி, இந்த படத்தோட ட்ரெய்லர் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ட்ரெய்லராகவே இவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். லைக் கதை இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு பிளாட்டை மட்டும் அவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெய்லருக்கு அனிருத் போட்ட மியூசிக் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் மிஸ் ஆச்சு அப்படின்னாலும் இந்த படம் நல்லா இல்லாமல் போகும். கிளிக் ஆச்சுன்னா செமையாக ஓடுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா எலமெண்ட்ஸுமே நல்லா இருக்குது. அனிருத்தோட மியூசிக்குமே இந்த படத்துக்கு ரொம்ப பக்கபலமாக இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் அந்த கிளாசிக்கல் டச்சை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். ஏன்னா எல்லா பாட்டுலேயும் இப்போது ரிலீஸ் பண்ணியிருக்கிற இந்த ட்ரைலர் ஆகட்டும், இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண டீசர் ஆகட்டும், இதில் எல்லாமே கிளாசிக்கலோட மியூசிக்கோட டச் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணலான்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெய்லரில் வந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், விஷுவலுமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு ராவான ரஸ்டிக்கான ஒரு லவ் ஸ்டோரியாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஆக்ஷன் படம் அந்த மாதிரியான ஒரு ரேஞ்சில் தான் இந்த ஆக்ஷன் லவ் ஸ்டோரி கான்செப்டில் தான் இந்த படமே மூவ் ஆக போகுது. அதில் வயலன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அருண் மாத்தேஸ்வரனோட படத்தில் பார்த்திங்கன்னா வயலன்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அவரோட ஃபஸ்ட்டு படமான ராக்கி ஆகட்டும், ரெண்டாவது படமான சானிக் ஆகட்டும், மூணாவதாக ரிலீஸ் ஆன நம்ம கேப்டன் மில்லர் ஆகட்டும், இப்போ ரிலீஸ் ஆக போகிற இந்த டிசி படமாகட்டும், எல்லா படத்துலையுமே பார்த்திங்கன்னா அவர் ராவாக தான் எடுக்கிறாரு. ஒரு கிரவுண்ட் லெவலில் ஒரு வயலன்ஸ் தான் ஒரு படத்தில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இந்த படத்தில் ஒரு வயலன்ஸ் கம் லவ் ஸ்டோரியாக இவர் இந்த டிசி படத்தை ப்ரெசென்ட் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். அப்போது ஆகஸ்ட் 7 நமக்கு தெரிஞ்சிடும். லோகேஷ் கனகராஜ் ஆஸ் அ ஹீரோவாக அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த டிசி படம் பார்த்திங்கன்னா ஜூலை 31 ரிலீஸ் ஆக வேண்டியது. பட் விஜயோட ஜனநாயகன் ஜூலை 23 வந்தனால இந்த டிசி படம் பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் 7 போஸ்ட்போன் ஆகிட்டாங்க. ஆகஸ்ட் மாதமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய படம் வருது. லோகேஷ் கனகராஜோட டிசி, அப்புறம் துல்கர் சல்மானோட ஐஎம் கேம், அப்புறம் சூர்யா சாரோட விஸ்வநாதன் சன்ஸு, அப்புறம் யஷோட டாக்ஸிக், இதெல்லாமே வருது. அப்போது இந்த செகண்ட் ஆஃப் த 2026 நிறைய படங்கள் ரொம்ப லைனப்ஸில் வச்சுருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த டிசி படம் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனல் சினிமா சொசைட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற மக்களே, பாய்.